எப்படியோ கொண்டு போய் ஃபோன் அங்கே வச்சிட்டோம். இப்போ ஃபோன் உடச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா எப்படி நான் தானே மாட்டுவேன். அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்பிடலாமா? எங்கள் அப்பப்பா அடி வாங்கிறது கன்ஃபார்ம். எக்ஸாம் இன்னைக்கு அருமையான நாள். என்னதான் நடக்க போகுது தெரியல. என்னடா நடக்க போகுது? டேய் அப்பா போன் எடுத்துட்டு வாடா. இங்க என்ன நடிச்சு பார்த்துட்டு இருக்க? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? இல்லப்பா அது காம்படிஷன். டேய் இங்க சார்ஜர்ல எடுத்துட்டு போன் எங்கடா? போன் நான் எடுக்கலப்பா. நீ எடுக்கலையா? நான் என்கிட்ட இல்லப்பா போனு. காலையில உங்க அம்மாட்ட கேட்டா அவள எடுக்கறேன்றா. நான் எடுக்கல. உண்மை நான் எடுக்கல போனு. நிஜமா நீ எடுக்கல? நான் எடுக்கவே இல்லையே. அப்ப உங்க அம்மாட்ட தான் இருக்கா? ஆமா. சரி நான் போய் என்ன கேட்டறேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்படா. நீ கிளம்பிட்டு சட்டை போட்டனா முடிஞ்சு. பஸ் கிளம்பற வேலை போ. இங்க பாரு 10 மணிக்கு கிளம்ப. அப்படியே உன்னை கொண்டு விட்டு வந்துறேன். நீங்களே விடுறீங்களா? முன்னாடி போயிடுறேன். நானே கொண்டு போய் விடுறேன். நீ வெயிட் பண்ணு. நீங்க உங்க மிஸ்ஸிட்ட சொல்லி தான் விட்டுட்டு வரணும். ஒரு வாரம் கழிச்சு தானே போற? ஆமா நான் சொல்லி விட்டுட்டு வரேன். போன் அங்கதானே? எனக்கு தெரியலப்பா. போனே எனக்கு தெரியாது. போன்னா என்ன? இரு நான் உங்க அம்மாட்ட போய் கேக்குறேன். ஏய் ஏய் இங்க வாடி. என்னங்க உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிறப்ப தான் கூப்பிடுவீங்களா? இங்க வாடினா வா. வரேன். ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்க. என்னங்க? என் போன் எங்க? உங்க போன் எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அவன் தான் நீ தான் எடுத்துட்டு போனேன்னு சொன்னா. யாரு? நான் போனே பார்க்கல. உங்க போனே எதுக்கு எனக்கு? இங்க பேர் 2 பேர் சேர்ந்து குழப்பிட்டு இருந்தீங்கன்னா 2 பேர்த்தையும் கொண்டுருவேன். எனக்கு இப்ப என் போன் என் கையில வரணும். அது இருந்தா தாண்டி வேலை பண்ண முடியும். என்கிட்ட சொல்றீங்க? எனக்கு தெரியாதே. அவன் தான் சொன்னா அம்மா எடுத்துட்டு போனா அங்க போய் பாருங்க அப்படின்னா. எங்க அங்க எங்க பாரு அங்க போனுக்கு தானே. இது யார்? உங்க பாட்டியா? இன்னும் டிஸ்பிளே உடைஞ்சிருக்கு. என்ன பண்ண? என்கிட்ட கேக்குறீங்க என்ன பண்ணேன்னு? இங்க தானே போன் இருக்கு. எங்க போன் எங்க இருந்துச்சு? நான் எடுக்கலையே. சமையல் கட்டுக்குள்ள யார் வருவா? நான் மட்டும் தான் இருப்பேன். நான் வந்திருக்கேனா? நீ வரலையே. என் பையன் வந்தானா? அவனும் வரலையே. அப்ப இங்கதான் போன் இருக்கு. போன் நான் எப்ப எடுத்தேன்? நேத்து வாங்கினேன். எங்க அம்மா கூப்பிடலான்னு வாங்கினேன். வாங்கிட்டு பேசிட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டேன் கூடனே. அவன்கிட்ட கேட்டா அவன் விளையாடிட்டு உங்ககிட்ட கொடுத்தேன்றான். நீ கேட்டா அவன் கொடுத்தேன்னு. யார்கிட்ட தான் கொடுத்தீங்க? ஆக மொத்தம் உடைச்சிட்டீங்க. யார் உடைச்சது? நான் உடைக்கலைங்க. நான் உடைப்ப. நான் என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? டேய் இங்க வாடா. எங்க கிளம்பிட்டேன்? ஸ்கூலுக்குப்பா. அப்பா போன் எடுத்தியா? அப்பா போனா? அப்பா போன் உடஞ்சிருக்குங்க. அப்பா போன் உடஞ்சிருக்கா? நான் எடுக்கலாமா? நான் எப்பமா இவர் போன் எடுத்தேன்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அம்மா கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்லுவத. அம்மா கிட்ட தான் இருக்கும், என்கிட்ட போன் இல்லைன்னு சொன்னேன். நான் எப்போ போன் வாங்கினேன்? ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்ன? அவன் தாங்க எடுத்தான். அவன் எப்போ எடுத்தான்? அவன் தானே உங்க செல்ல பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதான் எப்போ விளையாண்டு நீ பார்த்த? எப்போ விளையாண்ட? நேத்தானே விளையாண்டு தான் இருந்தான். ஏய் நீ எப்போ போனை கொடுத்த? நான் போன் எல்லாம் நேத்தே கொடுத்துட்டேன். நேற்று எத்தனை மணிக்கு கொடுத்த? இல்லப்பா நான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பேசிட்டு இவன்ட்ட தான் கொடுத்தேன் நான் போனேன். இந்த சாமி அப்பாவுக்கு சார்ஜ் போட்டு வை சாமின்னு. சரிமான கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்த? சாயங்காலம் இருக்கும். ஒரு 6 மணி இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன். ஏய் உங்க அம்மா 6 மணிக்கு கொடுத்தேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம். நீ 7 மணிக்கு பப்ஜி விளையாட நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்த? அதுக்கப்புறம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு போல. இங்க பாரு 2 பேரும் தான் போனை வச்சு விளையாடி இருக்கீங்க. எனக்கு தெரியாது. உங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த போனை உடைச்சிருக்கணும். இப்ப நான் வேலைக்கு போட்டுமா வேணாமா? என்னைய நம்ப மாட்டீங்களா நீங்க? உன்னை நம்ப மாட்டேன். நான் உன்னையும் நம்ப மாட்டேன். அப்ப நான் 7 மணி. இது சரி. உன் பையன் தான் சொல்றான். நீ தானே உன் பையன் தான் சொல்றான். அம்மா ஃப்ரிட்ஜில் யார் சாமி வச்சா போனை? நீ வச்சே கொண்டு வந்து.
ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் ஐஸ்கிரீமே வைக்க மாட்டேன். ஃபோன் எப்படிமா நான் கொண்டு இங்க போய் பாரு, இந்த நாடகமெல்லாம் என்கிட்ட ஆடாத. போனை நீ கடைசியா படுத்த. ஃப்ரிட்ஜில் யார் ஃப்ரிட்ஜு மேலே ஃபோனை யார் கொண்டு வந்தா? நான் வச்சேனா நீ வச்சியா? நான் வைக்கல. இப்போ நான் தான் வச்சேனா? அது யாருக்கு தெரியும்? இங்க பாரு, பொழந்துரும் 2 பேத்தையுமே. போன் இப்ப எனக்கு முக்கியம். அது யார் உடச்சதுன்றது எனக்கு முக்கியம். உங்கள் ஃபோனே நான் எடுக்க யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு உங்கள் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. டச்சே எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது. சமையல் கட்டுல யார் வருவா? சமையல் கட்டுக்குள்ள நான் தான். நீ மட்டும் தானே வருவேன். நான் போகட்டே அப்புறம் யார் சமைப்பா? நான் தானே சமைக்கிறேன். அப்போ நான் தான். போன் அங்கதான் இருந்துச்சு. அப்போ இது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறேன். நீ தான் காரணம். எனக்கு தெரியும், எனக்கு வேலை இருக்கு. இங்க வா எங்க ஓர பாக்குறியா? நான் 7 மணிக்கே கொடுத்துட்டேன் போன் அம்மா கிட்ட. கம்பல்சரி 7 மணிக்கு கொடுத்துட்டேன். முதல்ல என்னங்க சொன்னா, நான் எடுக்கவே இல்லை நான் போனேன். அப்புறம் எடுத்தேன்னா ஆமா 6 மணிக்கு கொடுத்துட்டேன். இப்ப 7 மணிக்கு கொடுத்துட்டேன். கரெக்டா சொல்லு. இல்லடா ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி சொல்லு. நான் கொடுத்துட்டேன். உடைச்சேன்னு சொல்லு. நான் உடைக்கல. 7 மணிக்கு கொடுத்துட்டேன். ஆமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நேத்து கேமரா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்காக வச்சிருந்தேன். ஓகே. ஆன்ல தான் இருக்கும். அதை போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யார் எடுத்தது. விடுங்க, அதுக்கு வேண்டி எதுக்கு கேமரால ரீவைண்ட் பண்றீங்க? விடுங்க, பரவாயில்ல விடுங்க. உடைச்ச நானாவே உடைச்சதா இருக்கு. அது இல்ல, அதெல்லாம் முடியாது. எப்படி உடைச்சது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் அடுத்த டைம் டைம் ஆச்சுங்க. போட்டுங்க, சாயங்காலம் கேட்டுக்கலாங்க. டைம் எவ்வளவு தெரியுமா? 8 தான் ஆச்சு. அவனுக்கு ஸ்கூல் 10 மணிக்கு தான். அப்ப ஆமா, இன்னைக்கே இவ்வளவு சீக்கிரம் கிளம்ப. புரியுதா உனக்கு? அதுவே பண்ணல. கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிருவா. தெரியுதா? கேமரா ஆன்ல தான் இருக்கு. இப்ப தெரிஞ்சிடும் யார் என்ன பண்ணீங்க.